VA பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சுக்கிரன் 7ல் இருந்து உங்களுடைய ராசி பார்க்குறார். அவரே 4ஆம் ஆதியும் மற்றும் 9ஆம் ஆதியுமாக இருக்கிறதுனால, மேலும் செவ்வாயினுடைய சப்போர்ட்டு அப்படின்னா 3ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் உங்களுக்கு 9ல் உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. கண்டிப்பாக எப்படி வரும்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நல்ல ஒரு சக்ஸஸ் மாதமாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம், இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். மேலும் நல்ல ஒரு பேச்சு திறனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு புதிய செலவுகள்லாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்கள் புதிய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், கலைத்துறைக்கு நீங்கள் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மேலும் ஃபாரின் ட்ரிப்பு, அதாவது ஃபாரின் ட்ரிப்லாம் போய் சுற்றி வர அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். சிலருக்கு பார்த்திங்கன்னா கல்யாண வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு நிச்சயதாம்பலம் நடக்கிறதுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கான இந்த காலகட்டங்களில் அமையக்கூடியதாக இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கான நிறைய செலவுகள் செய்கிறதுக்கான லேவிஷாக செலவு பண்ணுவீங்க. சிலர் ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குங்க. மேலும் சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய 2வது வீட்டில் இருக்கிறதுனால, உங்களுக்கு பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு பிரயத்தனம் பண்ணிகிட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் பொசிஷன் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, இந்த காலகட்டங்களில் அந்த வீடுகள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அமையும். ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஞானத்தை தரக்கூடியதாகவும் இந்த காலகட்டங்களில் சனியினுடைய பார்வை உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல பார்த்திங்கன்னா எப்படி, அதாவது ஒரு ஆராய்ச்சிக்கு உங்களுடைய சிந்தனைகளை இயக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. யாரெல்லாம் ஆராய்ச்சி துறையில் இருக்கீங்களோ அவங்களெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு, நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானமானது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அவரே அஷ்டமாதிபதியாக இருக்கிற புத ஆதித்ய யோகம். அதனால் என்ன ஆகும்னா சில பல பிரச்சனைகள் ஏற்படுங்க. அவரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தினாலும் குழப்பம் எங்கே குழப்பம் ஏற்படும்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் உங்களுடைய இல் வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான, ஏன்னா 7ல் சுக்கரன் இருந்தாலும் பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு சக்ஸஸாக இருக்கும், சிலருக்கு சுக்கரனுடைய பார்வை தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் சில பல பிரச்சனைகளும் வியாபாரத்தில் சில பல பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான ஒரு பிரகாசமான ஒரு தெளிவான ஒரு இது தெரியறது. அதனால் நீங்கள் பார்த்து எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கணுமோ அதற்போல் நீங்கள் நடந்துக்கினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தப்பிச்சிடலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடுவீங்க. மேலும் புதன் 5ஆம் ஆதியும் 8ல் இருக்கிறதுனால உங்களுடைய அது மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடாதும், அதாவது ஒரு பிரச்சனைகள் தடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும், உங்களால் உங்களுக்கு குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். மேலும் சொத்து பிரச்சனைகள் இந்த காலத்தில் கொஞ்சம் தலை தூக்கிறதுக்கான ஏற்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாமே எப்படி வின் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் தான் பார்க்கணும். அதற்கேற்றாற் போல் மற்ற பிளானட்ஸும் பார்த்திங்கன்னா, குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் உட்காந்துடுறாரு. ஏன்னா 2ஆம் ஆதியும் 6ல் இருக்கிறதுனால பகைமை ஏற்படுறதுக்கான, அதாவது குடும்பத்தில் ஒரு பகைமை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அமையுங்க. இது ஒரு ஷார்ட் ஸ்பேன் தான், ரொம்ப லாங் கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் இதெல்லாம் ஒரு பேச்சுக்கள் அடிப்படும். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மேலும் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பார்த்திங்கன்னா 8ல் இருக்கிறதுனால
அவரே வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால, அஷ்டமாதிபதி வீடு 8னுடைய வீடு, அதாவது உங்களுடைய 2வது வீடை பார்க்கறதுனால, உங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்க்கறதுனால சிலருக்கு பார்த்திங்கன்னா தன இழப்புகள் ஏற்படும், சிலருக்கு இல்வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வழக்குகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியுதுங்க. அதனால் கொஞ்சம் வந்து அதுக்காக எல்லாருக்கும் ஏற்படும் சொல்லலை. உங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் மாதி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். மேலும் வந்து செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், சனி எப்படி இருக்காருன்றது பார்க்கணும். அதற்கு தகுந்தாற் போல் வந்து உங்களுடைய வழக்குகள் லாபதாயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல் தான் பலனை சொல்லணும். மேலும் வந்து திடீர் பிரயாணங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மற்றும் வெளிநாடு வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. மேலும் வந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் தடங்கள் இருந்தாலும் தயவு செஞ்சு அதை பிரார்த்தனை பண்ணுங்கள். பெரியவங்களை வந்து வணங்கி நல்ல யோகத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி எங்களுடைய சஜஷனாக ஏற்றுக்கோங்க. புத ஆதித்ய யோகத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8ல் 5ஆம் மாதி 8ல் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த புதன் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குங்க. புதன் வந்து நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வந்து ஒரு வார்த்தைகள் நல்ல ஒரு சக்ஸஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய எழுத்துக்களானது நல்ல வந்து ஏற்றுக்கொள்ள இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அவங்களுடைய எழுத்துக்கள் அறிவுபூர்வமாக இருக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா தலைமை பண்பு இந்த காலகட்டங்களில் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இங்கே ஷார்ட் ஸ்பெனில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அதனால் பிரச்சனைகளும் உண்டு. அதையும் நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்றது நீங்கள் தான் பார்க்கணும். மேலும் வந்து நல்ல ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஒரு ப்ராடக்டை ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெனிட்ரேஷனாக பார்ப்பீங்க. ரொம்ப வந்து இன்டெப்த்தாக போய் அதில் வந்து ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுக்கான உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு காலகட்டங்களாக அமையுதுங்க. யாரெல்லாம் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அடிபடுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் அமையும். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐவிஆரில் வந்து கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையுங்க. மேலும் வந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடு தடங்கள் ஏற்பட்டாலும் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாதான் உங்களை வந்து அந்த குலதெய்வம் வந்து உங்களை வழிநடத்தும். மேலும் பெரியவர்களுடைய அனுகிரகம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டு. ஏன்னா வந்து குருவானவர் உங்களுக்கு வந்து நான் மறைஞ்சி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவரே வந்து 2ஆம் மாதியாக இருக்காருங்க. அவரே வந்து 11ஆம் மாதியாக இருந்து இப்போ 6ல் வரப்போகிறாருங்க. 6ல் குரு வந்தார்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியது. அதாவது எப்படின்னா நல்ல ஆன்மீக செயல்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். நிறைய தொண்டு நிறுவனங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் வெட்டுறது மற்றும் கும்பாபிஷேகம் பண்ணணும் இதை மாதிரி போன்ற வேலைகள்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் இந்த நேரங்களில் நீங்கள் வந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடும் மேலும் வந்து தாயாரினுடைய வழிபாடும் உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக அமையும்னு நாங்கள் பிரார்த்திக்கின்றோங்க. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும் மேலும் கன்சல்டேஷன் ஏதாவது தேவையாக இருந்தாலும் கீழுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி மற்றும் நேராக சந்திப்போம்.